விஜயும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சா நீங்க வந்து கரெக்டான கேள்வி. பிரசாந்த் கிஷோரும் விஜய் யூகங்களை வகுக்கிறவர் ஆதவ அர்ஜுனா கட்சியில சேர்ந்து அன்னைக்கு போய் திருமா பார்த்தாரு. இது திருமாவளவோட வேலையா இருக்குமோ? நான் மரியாதை நிமித்தமாக அரசியல் பயின்ற இடம். நான் உங்கள்ட்ட சொன்னேன்னா இல்லையா? நீங்க எடுத்து பாருங்க. உங்க எல்லாரும் கொடுத்த பேர்ல சொல்லியிருக்கேன். திருமாவளவனுக்கு அவருக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது, எந்த சண்டையும் கிடையாது. கோல்டன் ஹேண்ட்ஷேக் கொடுத்து போயிருக்காரு. போய் சந்திச்சு யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், அண்ணன் கரெக்டா சொன்னீங்களே அப்படின்னு. நம்ம ஊர் அரசியல் அது இருக்குதா? எங்க அண்ணன் என்ன சொல்லிட்டாரு? தமிழகத்தின் புதிய அத்தியாயத்தை துவக்கி வைக்கிறார் ஆதவன்ட்டார். உங்க கட்சியில இருந்து வேண்டான்னு வெளியே போன எப்படி புதிய அத்தியாயத்தை இருக்கு? நான் சொல்றேன், அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. திரு ஆதவ அர்ஜுனாவால் திருமாவளவன் ஆதாயம் அடைந்தார், அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்துச்சு. நல்ல கோல்டு நினைச்சு கொடுத்தானே நான் இங்கே போகுதுனே கிடையாது. எனக்கு என்ன நிலத்து கிடைச்சிச்சுன்னா நான் அந்த பக்கம் போறேன். அவர் வந்து ரைட்டு உன்னால எனக்கு என்ன கிடைச்சிச்சு, நீ போயிட்டு உட்காந்துரு. அவ்வளோ கோல்டு ஹேண்ட் ஷேக் அது. அதை நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க? அப்போ பிரசாந்த் கிஷோர் பேசினா நீ சண்டைக்கு வரீங்க. எப்படி சார் ஏடிபி அவரோட பேசினாரா எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல, அது ஒரு விஷயம். ஆனால் நல்லா பேசுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆதவர்த்து இங்கே சேர்ந்தையோடு அங்கே போய் நிற்பார், உங்களுக்கு அது உறுத்தலை. இவர் போய் சேரல, உங்களுக்கு இருக்கு.